மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். கவலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு கொஞ்சம், கடல மாவு கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சின்னதில் போட்டுக்கினேன். கூட எலுமிச்சம்பழம் போடலை, புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி, அவ்வளோதான். இதை அப்படியே பிசைஞ்சு விட்டுடுவோம். இது வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டாச்சு. கவலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதை தடவி வச்சுடுவோம். நல்லா தடவி வச்சிட்டோம்னா நம்ம பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் தடவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா மீனும் கலந்து வச்சுட்டோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துருவோம். மீன் வறுவல் தான் பண்ண போகிறோம். கவலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு கொஞ்சம், கடல மாவு கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சின்னதில் போட்டுக்கினேன். கூட எலுமிச்சம்பழம் போடலை, புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி, அவ்வளோதான். இதை அப்படியே பிசைஞ்சு விட்டுடுவோம். இது வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டாச்சு. கவலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதை தடவி வச்சுடுவோம். நல்லா தடவி வச்சிட்டோம்னா நம்ம பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் தடவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா மீனும் கலந்து வச்சுட்டோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துருவோம். தோசை நல்லா காய்ஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மீன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம எடுத்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துருவோம். திருப்பி விட்டுடலாம். மீன் வந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், மீன் வறுத்து எடுத்தாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சுகுணா கைத்தொழில் சேனலை ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுகுணா கைத்தொழில். தோசைக்கெல்லாம் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம எடுத்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துருவோம். திருப்பி விட்டுடலாம். மீன் வந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், மீன் வறுத்து எடுத்தாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சுகுணா கைத்தொழில் சேனலை ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுகுணா கைத்தொழில்.